ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். இயேசுவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, செபம் கேளும் என்கிற இந்த பரிசுத்தமான நற்கருணை பிரசன்னத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவமானவராய் இருக்கிறார், நம் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம் அழுகுரலுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார், உம்மை தூக்கி விடுகிறவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, எங்களை ஒரு காலமும் மறவாதவராக, எங்களுக்கு எப்படியும் நன்மை செய்துவிடவே வேண்டும் என்று நம் நடுவில் இருப்பதை உணர்ந்தவர்களாக கைகளை கும்பிட்டு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, நற்கருணைநாதரே, நற்கருணைநாதரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்காய் பாடுகள் பட்டவரே, எனக்காய் பாடுகள் பட்டவரே, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே, எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவரே, எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவரே, எனக்காய் சிலுவையில் வேதனையுற்றவரே, எனக்காய் சிலுவையில் வேதனையுற்றவரே, என் பாவங்களை சுமந்தவரே, என் பாவங்களை சுமந்தவரே, என் பாரங்களை இறக்கி வைப்பவரே, பாரங்களை இறக்கி வைப்பவரே, எனக்காக எனக்காக உம்முடைய ஜீவனையே உம்முடைய ஜீவனையே தந்தவரே தந்தவரே, உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்காகவும் கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நாங்கள் மறந்துவிட்டால் நாங்கள் பயனற்ற ஊழியர்களாகவே போய்விடுவோம். நீர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்ததை அவர்கள் நினைவு கூற, கடத்தல் என்கிற திருநாளிலே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை பற்றி பேசுவார்கள். நம்முடைய நேச கரம் பார்வனுடைய கரங்களில் இருந்து எப்படி இஸ்ரவேல் மக்களை மீட்டது என்பதை அவர்கள் தினமும் பேசுவார்கள். சங்கடலை கடந்து வந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். மரணத்தை கையில் பிடித்துக் கொண்டிருந்த நேரம் ஆண்டவர் அற்புதமாய் தன் கரத்தை நீட்டி செங்கடலை பிளக்கச் செய்து பிரித்து கால்கள் நனையாமல் பார்வோனுடைய கொடிய கரங்களில் இருந்து எங்களை மீட்டாரே, அந்த உன்னத தேவனை போற்றுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைத்தனங்களை மறவாதவர்களாக, இணைச்சட்ட புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை மறவாதே, அவற்றை இரவும் பகலும் பேசு, அதற்கு சாட்சிகளாய் வாழு என்று சொல்லுகிற உண்மையை உடைய தூய பிரசன்னத்திலே இருந்து பார்க்கிறோம்.
எங்கள் உடம்பிலே நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சுகத்திற்காகவும், மற்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடிய பொழுது கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரே, ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியாக செய்யப்பட வேண்டும் என்று ஜெபம் செய்தோம். நீர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் வீடு திரும்ப செய்திருக்கிறீர். அதுபோல நாங்கள் ஒரு குழந்தைக்காக மன்றாடினோம். அந்த குழந்தையும் சுகமாய் வீடு வந்து சேர்ந்திருக்கிற செய்தி அவர்கள் சொன்னார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வெளிநாட்டு பயணங்களுக்காக மன்றாடினோம். சிலர் அவர்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்ததை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அவற்றுக்காகவும் நன்றி. நன்றி இயேசுவே. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற செய்திகளையும் சொன்னார்கள். தொடர்ந்து மன்றாடுங்கள் என்ற அந்த விண்ணப்பத்தை வைத்தார்கள். நீங்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறதை அவர்களை உணரச் செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வருத்த படுக்கையிலே இருந்த பலருக்காக மன்றாடினோம். மரணப்படுக்கையில் இருந்தவர்களுக்காகவும் மன்றாடினோம். நிம்மதியாக ஆத்துமா ஆண்டவரிடம் போய் சேர்ந்தது. அவ இப்ப எங்களுக்காக மோட்சத்திலிருந்து மன்றாடுறாங்க என்கிற நம்பிக்கையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காகவும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, எங்களுக்கு அன்றாட உணவு தந்திருக்கிறீர். ஞானம், அறிவு, ஞாபக சக்தி. என்னால் இப்ப அதை செய்ய முடியுது. என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. நான் தெளிவாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தாய் எனக்கு கோல் எடுத்து சொன்னா, என் மகன் சொன்னான், ஃபாதர், நான் அந்த தவறான பழக்கத்தை விட்டுட்டேன் அம்மா, நீ விடுறேன் அம்மா. நான் ஓயல் சோதனையை நல்லா எடுத்து நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் அம்மா. இல்லாட்டி நான் அடுத்த தடவை வேண்டாலும் நான் எடுப்பேனம்மா. நான் இந்த நாட்களில் தவறி போயிட்டேனம்மா, உங்களோட சொல்லுக்காக வாழ்ந்துட்டேனம்மா என்று என் மகன் வந்து சொன்ன பொழுதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது என்று சொன்ன அந்த தாய். அப்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தந்த பாதுகாப்பு, அரவணைப்பு, குடும்பத்தில் கொடுத்த சந்தோஷம், வீட்டிலே கொடுத்த சமாதானம், எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி. உங்களுடைய பாடுகள், மரணத்தை குறித்து சிந்திக்க, நீங்கள் எங்களுக்காக செய்த அந்த தியாகத்தை நினைவு கூற யாத்திரைகள், சிலுவை பாதைகள், ஜெப ஆராதனைகள் நடத்தவும் பங்கு பெறவும் எங்களை கூட்டிக் கொண்டு சென்று வந்தீரே ஐயா. கோடி சோஸ்திரம். பாவ பொறுத்தல் என்கிற அருட்சாதனத்தை இந்த நாட்களிலே கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் செய்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பேரன்புக்காக நன்றி, நன்றி இயேசுவே. பேர் இரக்கத்திற்காக நன்றி, நன்றி இயேசுவே. செவிசாய்க்கும் வல்லமைக்காக நன்றி, நன்றி இயேசுவே. எங்களை மறவாததற்காக நன்றி. நன்றி இயேசுவே. கைகளை கும்பிட்டு நாங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை என்று உணர்ந்து நாம் இப்போது ஜெபம் செய்வோம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் சொல்லி நம் காத்திருப்புகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். சேர்ந்து காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்காய் காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்காய் காத்திருப்போம், கர்த்தருக்காய் காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாக நீர் செவிசாய்ப்பி. நிச்சயமாய் முடிவு உண்டு, என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே நம்பிக்கை நீர் செவிசாய்த்து ஆசீர்வதிப்பீர். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். ஏற்புடைய காலத்தில் செய்வார்,
துரித்த காலத்திலே அவர் தன்னுடைய பரிசுத்த தரிசனத்தை எங்களுக்காய் காண்பார். நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். பிரியமானவர்கள், எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, சர்வ வல்லவரே, எங்கள் ஜெபத்திற்கு செவிசாயும். இயேசுவே, 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 உம்மிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இயேசுவே, உம்முடைய கரம் ஒன்றே என்னை மீட்க முடியும். இயேசுவே, உம்முடைய காயங்களே என்னை சுகமாக்க முடியும். இயேசுவே, உம்முடைய இரத்தங்கமே என்னை கழுவ முடியும். என் பாவத்திலிருந்து மீட்க முடியும். இயேசுவே, 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 செவிசாய்ப்பவரே, என் மன்றாட்டுக்கும் என்னிடம் செபம் கேட்டவர்களுக்கும் உம்முடைய நேச கரத்தை, வல்லமையுள்ள இருதயத்தை, பிரகாசமுள்ள முகத்தை காண்பித்தருளும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, மேல் இரக்கமாயிரும். உரக்க கத்தி பார்த்துமையை போல நீங்கள் ஜெபம் செய்யுங்க. எந்த இடத்தில் நின்றாலும், இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், என் தொழில் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என்னுடைய சகல வருத்தங்கள் வாதங்களின் நிமித்தமும் இரக்கமாயிருந்து எனக்கு சுகம் தாரும் என்று அப்படி நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் இப்போது ஜெபம் செய்ய போகிறோம். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை உருக்கத்தோடும் நம்பிக்கையோடும் உணர்வாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமா? வாலிப பிள்ளைகள் ஒரு புலர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். ஜெபம் செய்கிறேன். இயேசுவே, ஒவ்வொரு வாலிபனையும் உங்களுடைய கருத்துக்களாலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. தானியே, அசரியா, அனனியா, மிஸ்ஸாவேல் வாலிபர்களா இருந்த தருணத்தில் ஆண்டவரே, தேவ பயந்துடன் உங்களுக்கு பிரமாணிக்கமாகவும் செயல்பட்டாங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, பொறுப்படுங்க சுவாமி. பொறுப்படுங்க. சிந்தனைகளை வழி நடத்துங்க. ஆமென். பிள்ளைகளுடைய சிந்தனைகளை வழி நடத்துங்க இயேசுவே. செயல்பட இருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பொறுப்படுங்க. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. இடங்கள், முன்னெடுக்கிற காரியங்கள், தலைப்படுகிற ஒவ்வொரு விடயங்கள், காலத்தில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், போராட்டங்கள் எதிர்கொண்டு பயணிப்பவர்களாக கர்த்தருடைய வல்லகரம் துணையாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே. வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக வாகனங்கள் ஓடுகிற பிள்ளைகள், மோட்டார் சைக்கிள் ஓடுகிற பிள்ளைகள், நாளாந்தம் வேலைக்கு போய் வருகிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. வீட்டில் இருந்து அம்மா அப்பா சகோதரங்களுக்கு துணையாக இருக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், அவருடைய கரங்களினாலே அன்றாட உணவை கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர்களாய் மாறி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. அதே போல வாலிப பிள்ளைகள் யாராவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்தால் அவர்கள் விடுதலையாகும்படி இப்போது நாம் அந்த ஜெபத்தை உடனடியாக ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படி ஜெபம் செய்வோம். இயேசுவே, போதைப்பொருள் பாவனையால் அவங்களோட குடும்பத்திலேருந்து அவங்களோட வீழ்ச்சி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கவலை அனைத்துலேயும் நீங்கள் பொறுப்பாக இருங்க. அவங்க அந்த போதைப்பொருள் பாவனையிலேருந்து விடுதலை பெறவும் அவங்களுக்கு தேவையான மனமாற்றத்தை கொடுக்கவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான மனமாற்றத்தை நீங்கள் நல்ல சிந்தனைகளாலும் ஜெப ஆராதனைகளினாலும் சிலுவை பாதை பயணங்களாலும் தவக்கால ஜெப கூட்டங்களிலே அவர்கள் பங்கு பெற்றிய ஆண்டவரே, தங்கள் உண்மை நிலையை உணர்ந்து அந்த சத்ருவின் கையில் இருந்து விடுபடும்படியாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
நீங்க ஒவ்வொரு கற்பித்த தாய்மாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே. பலர் சுகமாக குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க ஆண்டவரே. நன்றி அதுக்காக இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு கற்பிடி தாய்மாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வயிற்றுல தாங்கி இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க ஏறுகிற ஒவ்வொரு இடங்கள், இறங்குகிற படிகள் ஒவ்வொன்றையும் கூடவே இருங்க. அவங்க இருந்து வேலை செய்கிற இடங்கள், அவங்க தூங்குகின்ற இடங்கள் ஒவ்வொன்றையும் கூடவே இருங்க. எந்தவித சத்துருவின் பாதிப்பும் அவங்களை நேர்கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய சிறைகளின் நிழலில் அவங்கள கூடவே இருந்து அவங்களை பாதுகாத்து வழிநடத்தபடியாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. சுகமாய் அவர்களை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த காலம் வரைக்கும் அந்த குழந்தைகள் சுகமாய், ஞானமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய் உணர்ந்து வளரும்படியாகவும் உங்களுடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தொடர்ந்தும் ஜெபம் செய்வோம். நண்பாளி இயேசுவே, விபத்துக்குள்ளானவர்களுக்காக மன்றாடுகின்றேன். இயேசுவே, விபத்துக்குள்ளானவர்களை நீங்கள் சுகம் கொடுத்தல்ல வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். அதோடு இயேசுவே, அவர்களை பராமரிக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டலில் சென்று பராமரிக்கிறவர்கள் அல்லது வீட்டில் இருந்து பராமரிக்கிறவர்கள் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதோடு வீதியில் பயணம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் காவலாய் இருந்தல்ல வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். இயேசுவே, ஆண்டவரே, இந்த விபத்துக்கள் நிமித்தம் எலும்பு முறிவுகள், காயங்கள், சரீரத்தில் உண்டாயிருக்கிற பெரிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் அவர்கள் எல்லாரையும் மீட்கிறதுக்கு தேவையான வரத்தை கொடுக்கும்படி மன்றாடுகின்றேன். அவர்கள் காலூன்றி நிற்கவும், தங்கள் வேலைகளை செய்வதற்கு தேவையான பக்குவத்தை பெற்றுக்கொள்ளவும், இவர்களை பராமரிக்கிறவர்களுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களையும் தூக்கவும், சாப்பாடை தீர்த்தவும், கழுவவும், துடைக்கவும் தேவையான பலத்தை நீங்கள் அவர்களுக்கும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, விசேட தேவை உள்ள பிள்ளைகளை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சுகத்திற்காகவும், பலத்திற்காகவும், மாற்றத்திற்காகவும் நிறைய நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பொறுமையும் அன்பும் உள்ள பெற்றோரையும் சகோதரங்களை நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களை படிப்பித்து ஆளாக்குவது தேவையான இடங்களையும் ஆசீர்வாதமாக நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சரி பிள்ளையை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய், தாங்கள் செய்வதை உணர்கிற பிள்ளைகளாய், ஞானத்திலும் அறிவிலும் வளர்கிற பிள்ளைகளாய், அவர்களுக்குள்ளே முடங்கி கிடக்கின்ற ஆற்றலையும் வல்லமையும் இனம் காண்கிற பிள்ளைகளாய் நீங்கள் அவர்களை மாற்றுவதற்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல பெற்றோர்கள், இவர்களை அன்போடும் கரிசனையோடும் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கைகளை கும்பிட்டு பிரியமானவர்களே, மூட்டு வருத்தங்களுக்கு ஆளாகி ஜெபம் கேட்டவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான சரீர பலத்தை கட்டளையிடுங்க. உங்களோட உடம்புல உண்டாகின காயங்களாலே நாங்கள் பல பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் முழங்காலில் உண்டாகின காயங்களின் நிமித்தம் ராஜாவே, அவருடைய மூட்டு வருத்தங்கள், இடுப்பு வருத்தங்கள், எலும்பு வருத்தங்கள், முதுகெலும்பு வருத்தங்கள் ஆண்டவர் தாமே சுகப்படுத்தி பலப்படுத்தும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய எலும்பு கூட முறியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவர்களுடைய எலும்புகளையும் நீங்கள் அதே உம்முடைய எலும்புகளால் பலப்படுத்தும்படியா நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய நேசமுள்ள கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜாவே. கேன்சர், டியூமர், சிரோசிஸ், கிட்னி வருத்தங்கள் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ஈரலில் இருக்கிற வருத்தங்களை நிமித்தம் ராஜாவே அவர்கள் விடுதலையாகும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, ஒரு கணம் எங்கிருந்தாலும் ஒரு கைகளை கும்பிடுங்க, கைகளை கும்பிடுங்க. கண்களை மூடி கேன்சர் வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், ஆபரேஷன்கள் செய்யப்பட்டிருக்கிறவர்கள், கீமோ எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறோம். டயாலிசிஸ் செய்து கிட்னியாய் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஆண்டவரை கிட்னி வருத்தத்துக்குள்ளாகி இருந்த ஒரு ஆசிரியை கண்டேன். அவர் இப்போது நல்ல பிரகாசமான முகத்தோடு இருப்பதை கண்டேன். ஆண்டவரே, உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த டீச்சர் எங்கள்கிட்ட மிகவும் உருக்கத்தோடு ஜெபம் செய்கிறவர், எப்ப கண்டாலும் ஆண்டவருடைய ஊழியர்களுடைய கால்களிலே விழுந்த ஆசீர்வாதத்தை கேட்கிற ஒரு டீச்சர். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆண்டவரே அவருடைய அந்த சுகத்தை கண்டு. அதே போல ஆண்டவரே, கிட்னி வருத்தத்துக்குள்ளாகி ஃபெயிலியராகி இருக்கிறவர்கள் உம்முடைய நேச கரத்தினால் சுகம் பெறவும். அம்மா டயாலிசிஸ் முடிச்சுட்டு வீட்டை வந்திருக்கிறா என்று அந்த மகன் சொல்லும் பொழுது சுகமாயிருக்கிறா என்ற சத்தத்தை அந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. கைகளை கும்பிட்டு கிட்னி வருத்தம் இருக்கிறவர்கள், கேன்சர் வருத்தம் இருக்கிறவர்கள், சிரோசிஸ் ஈரலிலே வருத்தம் இருக்கிறவர்கள், முதுகெலும்பு வருத்தம் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோமா? அனைத்தையும் இழந்தாலும் ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு பாடுவோமா? பாடுவோம். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் சொல்லுவோம். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சொல்லுங்க. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை எனக்கு சீக்கிரம் கட்டளையிடுவார், குளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், 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 சுக
சுக வாழ்வை கட்டளையிடுவார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் சொல்லுவோம். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். இயேசுவே 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 ஆண்டவரே சுகம் கேட்பவரே என்னை மறவாதவரே என் சத்தத்தை அறிந்திருப்பவரே தோள் மீது சுமப்பவரே மார்போடு அணைவித்துக் கொள்ளுகிறவரே தொட்டு சுகம் தருகிறவரே தோளிலே தட்டி பலம் தருகிறவரே என் பாவத்தை கழுவுகிறவரே கெஞ்சி கேட்கிறேன் இரக்கத்தோடு செவிசாயோ. இயேசுவே இயேசுவே வாய் திறந்து உணர்ந்து அவரை கூப்பிட்டு இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறேன். தொடுங்க 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 என் குடும்பத்தை தொடுங்க என் தொழிலை தொடுங்க என் சகோதரர்களை தொடுங்க என் உடம்பில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் வாதைகளை தொட்டு சுகமாக்குங்க தொட்டு சுகமாக்குங்க. ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே மறை மாவட்டத்தில் ஆயிரங்கள் குருக்கள் துறவிகள் எடுக்கிற முயற்சிகளும் திட்டங்களும் நிறைவேற ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றேன். இயேசுவே ஆயரோடு நல்ல மேய்ப்பனாக நீங்க இருங்க சுவாமி. அவருடைய சிந்தனைகளை வழி நடத்தினார். இயேசுவே பொறுப்படுங்க. ஆயிரம் உதவியாக இருக்கிற அவருடைய இணைய ஊழியக்காரர்கள் குருக்கள் துறவிகளை ஆசீர்வதிங்க இயேசுவே. ஒரு மனத்தோடு ஆண்டவரே குறிக்கோள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக ஆண்டவருடைய மந்தைக்கான ஆண்டுகளை தேர்ந்தெடுக்கிற நோக்குக்காக செயல்படுகிற ஒவ்வொரு திட்டங்களையும் பொறுப்படுங்க சுவாமி. சிந்தனைகளை வழி நடத்துங்க. கூட்டொருங்கி செயல்பட வழி நடத்துங்க சுவாமி. ஆமென். கட்டிட பணிகள் ஆமென் பணிகள் மற்றும் விரைவார்ந்த பணிகள் திருப்பலி கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்கள் ஒவ்வொருடைய ஊழியனுடைய வாழ்வை பொறுப்படுங்க ராஜாவே. ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. எல்லாரும் உங்கள் மறை மாவட்டத்தை உங்கள் பங்கு திருச்சபை உங்கள் பங்கு தந்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களா? உங்களோட பங்குல இந்த தபச காலத்துல நடைபெறுகின்ற சிலுவை பாதை யாத்திரைகள் ஜெப ஆராதனைகள் வின்சென்ட் டி பால் சபையினரால் நீங்கள் செய்கிற ஒருத்தல் முயற்சிகள் ஏழைகளை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் போஷிக்கிற தருணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே அந்த நற்குணங்களை பார்க்கிற தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியும் அந்த பணிகளை முன்னின்று செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் துறவிகள் கன்னியாஸ்திரிகள் உங்களுக்கு படிப்பிக்கிறவர்கள் சகலரையும் உங்கள் பங்கு பேரவையை ஆண்டவருடைய நேசமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்களோட பங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முரண்பாடுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்து விடுதலையாகும்படியும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பிரமாணிக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் பணிவிடை செய்வதற்கான ஆற்றலுக்காக மன்றாடுங்க. ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, தலைகளிலே வருத்தங்களோடு இருக்கிறவர்களுக்காக மன்றாடுகின்றேன். அன்பான ஆண்டவரே, தலையிடி தலை குத்து முடிகொட்டுப்படுதல் மற்றும் தலையிலே ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, அவங்கள தொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அந்த தலையில வர்ற பிரச்சனைகள்ல இருந்து அந்த பயத்தை நீக்குங்க ஆண்டவரே. உங்கள நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட தலையில வச்ச முள்முடியால வழிந்தோடின ரத்தத்தால அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவங்க அதை செய்து கொண்டவங்க நிறைவான பெருபலனை அடைய வேண்டும் என்றும் அதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிறைவான ஆறுதலையும் அது ஆபரேஷன்லேருந்து நீங்கள் பயத்தையும் கொடுத்து பயத்திலேருந்து நீக்கி அவங்களுக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, இந்த டிவி சேனலிலே வேலை செய்கிற ஒரு சகோதரி மூளையில கட்டிக்குள்ளாகி ஆபரேஷனை கடந்து செல்ல காத்துக்கொண்டு அந்த சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் ராஜாவே. அவருடைய சுகத்தை நீங்கள் கட்டளையிடவும் இந்த ஜெப ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக எங்களோடு பயணம் செய்த அந்த சகோதரிகள் தொடுவதற்காக நன்றி. உம்முடைய நேசக்கரம் அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் சரீரத்தின் சகல உறுப்புகளையும் சுகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. நன்றி இயேசு. ஒருமனப்பட்டு பிரெயின் டியூமர் இருக்கிற சகலரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுங்க.
நேச கரம் அவர்களை தொடுவதாக. தொடர்ந்தும் ஜெபம் செய்வோம். அன்பான இயேசுவே, தேவழித்தல்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உங்களோட பணியை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வந்திருந்த நேரம் உங்களோட சீடர்களாக 12 பேரை நீங்களே தெரிவு செஞ்சீங்க. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே உங்களோட பணியாளர் எப்படி இருக்கணுமென்று? ஆமென். நீங்கள் கருவில் இருக்கும்போதே நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. ஆமென். அவங்களுக்கு தேவையான அந்த சூழல், அவங்களுக்கு தேவையான அந்த மனநிலையை கொடுத்து உங்களோட பணியை செய்கிறதுக்கான வல்லமையை கொடுத்தல்ல வேண்டி மன்றாடுகின்றேன். ஞானம், அறிவு, விவேகம், புரிந்து கொள்ளும் ஆற்றல், கடவுள் பயம், கடவுள் பக்தி, உங்களோட நேரம் செலவழிக்கிற, உங்களை உற்று நோக்கி அன்பு செய்கிற பிள்ளைகளை நீங்கள் இந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் கேட்பேன், தேவழைத்தலுக்காக ஜெபிங்க ஜெபிங்க. இந்த ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு நிறைவு தந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் அந்த ஜெப காரியங்களிலே நீங்கள் ஈடுபடவும், உங்கள் குடும்பத்திலிருந்தும் ஆண்டவருடைய அந்த நற்பணிக்காக பிள்ளைகளை அனுப்புவதற்காக பக்குவப்படுத்தும்படியாக ஜெபம் கேட்கிறேன். தொடர்ந்தும் ஜெபம் செய்வோம். அன்பான இயேசுவே, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள இருக்கிறவர்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆமென். இயேசுவே, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டவர்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இயேசுவே, அதோடு நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்று ஆயத்தமாகிறவர்களுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படாதவா நீங்கள் காத்துக்கொள்ளும். அவங்களுக்கு பல பிரச்சனையோ அல்லது உறவுகளால் பிரச்சனையோ இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற வழியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் இயேசுவே. அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் படிக்க போகணும், கையில் காசு இருக்கான இந்த நாட்டு சூழல் எங்களை அனுமதிக்கதில்லை என்ற வேதனையோடு இருக்கிறவர்கள் அதற்குரிய பலனை கண்டடையும்படி நான் ஜெபிக்கிறேன். படிக்கண்டு போன பிள்ளைகள் சுகமாக படித்து நலத்தோடு வீடு திரும்பி தங்கள் தொழிலை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஹார்ட் சர்ஜரி இந்தியாவில் இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்ய இருக்கின்ற ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும்படி கேட்ட அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் சுகமாக நடைபெற்று இதே துடிப்புகள் சீராகும்படியாக மன்றாடுகிறேன். அந்த டாக்டரை, அந்த யூனிட்டில் வேலை செய்கிறவர்களை, அந்த தியேட்டரை ஆண்டவருடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய நாளிலும் உலகம் முழுவதிலும், எங்கள் நாட்டிலும் எங்கள் ஊரிலும் ஆப்ரேஷன் செய்யப்பட இருக்கின்றவர்கள் சுகமாக அந்த காரியத்திலே பலனை கண்டடையும்படி மன்றாடுகிறேன். எல்லா டாக்டர்மாருடைய கரங்களையும், நர்ஸ்மாருடைய கரங்களையும், அங்கே இருக்கிற உபகரணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய நேச கரத்தை அவர்களை அனுபவிக்கும்படியாய் நான் மன்றாடுகிறேன். குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண பாக்கியத்திற்காகவும் ஜெபம் செய்வோம். அப்பா பரிசுத்தமானவரே, அந்த விண்ணப்பத்தை நாங்கள் தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சுவக்கி நன்னமாளுடைய கோயில்களை தேடி ஓடுகிற பிள்ளைகள், நாங்களும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கிறோம் ராஜாவே. அற்புதங்களே, அதிசயங்களே நீங்கள் அந்த இடங்களிலே காண செய்திருக்கிறீங்க ராஜாவே. அதை அந்த பிள்ளைகள் காணும்படியும் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், நற்கனியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த குழந்தை செல்வங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நிறைவேற மன்றாடுகிறேன். திருமண பாக்கியமும் இந்த நாட்களிலே நிச்சயிக்கப்படுகிற திருமணங்கள் உங்களுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பின்னர் எவ்வளவு ஆசையோடு அந்த திருமணங்களுக்காக காத்திருப்பார்கள் ராஜாவே. அதை அவர்கள் செய்து முடிக்க தேவையான பலத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நான் மன்றாடுகின்றேன். இயேசுவே, சிறுநீரகத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலனுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் டயபெட்டிஸ் வருத்தம் இருக்கிறவர்களுக்காகவும், மூச்சு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எடுக்கிற சுவாசம், அவர்களுக்கு போய் வருகிற ஒவ்வொரு மருந்தும் ராஜாவே சுகம் கொடுக்கவும், அவர்கள் தங்களுடைய நாளாந்த காரியங்களை செய்வதற்கு தேவையான பலம், முகத்தில் பிரகாசம், உடம்பிலே பலம் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படி மன்றாடுகிறேன். அவர்களுடைய இருதயத்தின் நோவுகள், சுவாசப்பையின் வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுங்க. டயபெட்டிஸ் வருத்தம் இருக்கிறவர்கள், ஒரு சகோதரி இளம் வயதிலேயே டயபெட்டிஸுக்குள்ளாகி பார்வையில் பிரச்சனைப்பட்டு நடக்க முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க. அவருடைய மரண வீட்டிலே நான் மன்றாடி ஒரே ஒரு மன்றாட்டு, வாலிபர்கள் இந்த டயபெட்டிஸ் வருத்தங்களுக்கு ஆளாகாதபடியும் அவற்றிலிருந்து விடுபடும்படியும் நான் மன்றாடினேன். ஆண்டவரே, அந்த வேதனை எனக்கு நன்றாய் தெரியும், அதனால் அதை நான் மிகவும் உருக்கத்தோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். அதனுடைய விளைவுகள் அமைதியான முறையிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், படுக்கையிலேயே உயிர் போயிடும் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது மனக்கு சஞ்சலம். டயபெட்டிஸ் வருத்தத்தில் இருக்கிற சகலரையும் நான் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். அப்படியே நேசமுள்ள கரத்தில் இயேசுவினுடைய பிள்ளைகளுடைய வீடுகள், அவருடைய வளவுகள்
பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், குடும்ப தலைவர்களுடைய பொறுப்புணர்ச்சி உள்ள தன்மை, பிரமாணிக்கமுள்ள வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தொழிலில் முன்னேற்றத்தை காண இல்லை என்று சொல்லுகிற சகல பிள்ளைகளை நீங்கள் தொடும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தொழில் முதலீடுகள் செய்து சரியான வருவாய் கிடைக்கவில்லை, தோத்து போகிறோமே என்று கவலைப்படுகிறவர்கள் எழுந்து நின்று பிரகாசிக்க இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவை. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் தொழில் இல்லை. மகன் வீட்டிலே இருக்கிறார், மகள் வீட்டிலேயே இருக்கிறார், சும்மா இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கு என்கிற தாய் தகப்பனுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கும்படியாக ராஜாவே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. பரிசுத்தமானவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓயல் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். ஒரு கணம் எல்லாரும் உங்கள் கைகளை கும்பிடுங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலை படிப்பதற்காக சூழ்நிலையாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். பரீட்சைகள் எப்போதெல்லாம் நடக்குமோ அதை செய்யவும், பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளவும், எனக்கு இது தெரியாமே இருக்கு அதை தேடி கண்டுபிடித்து படிக்கவும் தேவையான பக்குவத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் சோம்பரித்தனம் வராதபடியும் பார்த்துக் கொள்ளுங்க. உடலிலே வருத்தங்கள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்க. கெட்ட நண்பர்களின் சவகாசம் அவர்களை அணுகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், குடி போதைக்கு அடிமையார்கள், தூள் பாவிக்கிற பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்கள், படிப்பை விட்டுட்டு திரிகிறவர்களுக்கு பின்னால் இந்த பிள்ளைகளை அணுகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் ஜெபம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் இப்போது ஒப்புக் கொடுப்போம். கைகளை கும்பிட்டு கண்களை மூடி தொடர்ச்சியாக நாம் ஜெபம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபம் செய்வோம். இந்த நாட்களிலே உபவாசம் இருந்து மச்சம் தவிர்த்து ஜெபம் செய்கிற சகலரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மட்டக்களப்பிலிருந்து, கிட்னி வருத்தத்திலிருந்து, கேன்சர் வருத்தத்திலிருந்து, மூட்டு வருத்தத்திலிருந்து, தைராய்ட்ஸ் வருத்தத்திலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று ஜெபம் கேட்ட குடும்பத்தையும் ஆண்டவரையும் உடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். இயேசுவே, எங்களுடைய முழு சரீரத்தையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியம் நீங்களே தொடுங்க. எங்களுடைய படிப்பு, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பயணம், இந்த நாட்களிலே நாங்கள் போய் வருகிற ஜெப ஆராதனைகள், அங்கே ஆராதனைக்கு வருகிறவர்களுடைய பாவங்கள் கழுவப்படட்டும், மனமாற்றம் ஏற்படட்டும், தூய்மையான வாழ்வுக்கு அவர்கள் விட்டு செல்லப்படட்டும். எங்கெல்லாம் இந்த நாட்களிலே ஜெபத்திற்காக ஜனங்கள் ஒன்று கூடுகிறார்களோ எத்தீங்கும் வராதபடி பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய முகத்தை தொட்டு, உங்களுடைய இருதயத்தை தொட்டு, உங்களுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு, உங்கள் காயங்களை கொஞ்சி இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களோடு ஜெபிக்க கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக நிறைய நன்றி. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக மன்றாடுகிறோம். இன்றைய நாளில் மாத்திரமில்லை, என்றும் ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறோம். அதனால் நீங்களும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மன்றாடணும். சோதனைக்கு உள்ளாகாதபடியும், மனம் சோர்ந்து போகாதபடியும், உடல் வருத்தங்களுக்கு ஆளாகாதபடியும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுங்க. நான் ஒவ்வொரு ஜெப ஆராதனையின் முடிவிலும் கேட்கிற விண்ணப்பம்தான், தேவ அழைத்தலுக்காக ஜெபம் செய்யுங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தூய்மை உள்ள, உறுதியுள்ள, ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்வதற்கு தேவையான பக்குவத்திற்காகவும் மன்றாடும்படி உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்கிறேன். சுகமாயிருங்க, பாதுகாப்பாக இருங்க, சிலுவை பாதைகள் செய்ய மறந்துடாதீங்க. தப முயற்சிகளில் நீங்கள் ஆர்வத்தோடு சேமிக்கிற விடயங்கள் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டு நிற்கிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.